அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 எக்ஸாமோட டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில். அதோட ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். இந்த பிடிஎஃபை வந்து நம்ம வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, பிழையான தொடரை கண்டறிக. தமிழில் 100 கொஸ்டினில் முதல் கேள்வி. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா, காளைகளை பூட்டி வயலை உழுதனர், கரெக்டு. மலை மீதேறி கல்வெட்டுகளை கண்டிருந்தனர், அதுவும் கரெக்டு. ஆப்ஷன் சி தான் தப்பு. ஏன்னா அதில் வந்து காளை அப்படிங்கிறதுக்கு இந்தலாம் வரும். காலை மார்னிங், காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது, அதுதான் தப்பு. நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின, அதுவும் கரெக்டு. அப்போ சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்து, வினைமுற்றுகளின் வகைகளோடு பொறுத்துக. இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அழிந்தது தீமை அப்படிங்கிறது வந்து குணப்பெயர். அற்றது பிறப்பு, பிறப்பு அப்படிங்கிறது ஒரு தொழில், பிறப்பு தொழில். நல்லது கை, கை சினைப்பெயர். குளிர்ந்தது நிலம், இடப்பெயர். இதை மேட்ச் பண்ணி போட்டிருந்தாவே கரெக்டான ஆன்சர் போட்டுக்கலாம். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அடுத்த கேள்வி, செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக. செற்றம் அப்படின்னா அதோட மீனிங் வந்து பகை. செற்றத்தோட மீனிங் வந்து பகை. இது தெரிஞ்சிருந்தால் ஆப்ஷன் கரெக்டாக போட்டிருக்கலாம். அப்போ பகைனா அதுக்கு எதிர்ச்சொல் என்ன? கேண்மை, நட்பு. கேண்மைனா நட்பு. அப்போ செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் வந்து கேண்மை. அடுத்த கேள்வி, பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகை என்று கண்டறிக. பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகை என்று கண்டறிக. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, எதிர்கால பெயரச்சம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிகழ்காலம் அப்படின்னா நடந்துக்கிட்டு இருக்குது, இறந்த காலம் அப்படின்னா நடந்து முடிந்தது. பாடும் பாடல், அப்போ வந்து பாடலை வந்து பாட போகிறாங்க அப்படிங்கிறது. அப்போ அது வந்து எதிர்கால பெயரச்சம். நட என்னும் வேர்ச்சொல்லின் வழி உயர்திணை வினையாளனையும் பெயரை கண்டறிக. நட என்னும் வேர்ச்சொல்லின் வழி உயர்திணை வினையாளனையும் பெயரை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான், நடந்தவன். அதாவது வினையாளனையும் பெயர்களோட விகுதியை நம்ம ஞாபகம் வச்சுருந்தாவே ஆன்சர் வந்து கரெக்டாக போட்டுடலாம். அடுத்த 6வது கேள்வி, வை என்னும் வேர்ச்சொல்லின் ஏவல் வினைமுற்றை கண்டறிக. வை என்னும் வேர்ச்சொல்லின் ஏவல் வினைமுற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, வைத்தால். வைத்தால். அடுத்த கேள்வி, கூற்று, ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டு எழுத்துக்கள் என்று பெயர். காரணம், ஏ, யா, ஆ, ஓ, ஏ என்பன சுட்டெழுத்துக்களாக வந்து பிறரை சுட்டி காட்டுகின்றன. இது எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. நம்ம சங்கமித்ரா டிஎன்பிஎஸ்சி இந்த சேனல்லையுமே வந்து சுட்டெழுத்துக்கள் பற்றி தனியாக வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் பார்த்துருந்தீங்கன்னா கூட ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். ஏன்னா ஏ காரணம் அப்படிங்கிறது ஏ, யா, ஆ, ஓ, ஏ இதெல்லாம் வந்து வினா எழுத்துக்கள், இது வந்து சுட்டெழுத்துக்கள் கிடையாது. அப்போ ஒன்றை சுட்டி காட்டும் எழுத்துக்கள் வந்து சுட்டெழுத்து, அது மட்டும்தான் சரி. அடுத்து, அப்பக்கம் இப்பக்கம் முப்பக்கம் என்பன சுட்டு சொற்கள் ஆகும். இடப்பொருளை சுட்டுவதற்காக ஆ, இ, உ வந்துள்ளன. அப்போ இது ரெண்டுமே சரி. சுட்டெழுத்துக்கள் படிச்சிருந்தீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் போட்டிருக்கலாம். அப்பக்கம் இப்பக்கம் உப்பக்கம் என்பன சுட்டு சொற்கள், கூற்று சரி. காரணம், இடப்பொருளை சுட்டுவதற்காக ஆ, இ, உ வந்துள்ளன, அதுவும் சரி. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து சரி. பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. சி, ஐ, ஆ அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, குறில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக. குறில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கணம் அப்படின்னா கூட்டம், கானம் அப்படின்னா பொன். கணம் அப்படின்னா கூட்டம், கானம் அப்படின்னா பொன். அடுத்த கேள்வி, சரியான விடை குறிப்பை தேர்வு செய்க. கூற்று, தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும். காரணம், 2 சொற்களுக்கிடையில் இப் என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறித்தது. இது வந்து கூற்று வந்து தவறு, காரணமும் தவறு. ஏன்னா தந்த பலகை, தந்தம் யானையின் தந்தத்தினால் செய்த பலகை அப்படின்னு தான் வரும், கொடுத்த பலகை அப்படின்னு பொருள் வராது. அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் சந்தி பிழையற்ற சொற்றொடரை தேர்வு செய்க. சரியான விடை பார்த்தீங்கன்னா அங்கு கேட்டான். ஆப்ஷன் பி பாருங்க, அங்கு கேட்டான் அப்படின்னு வராது, இங்கு பேசாதே இப்போ வரும். எங்கு சென்றாயிச்,
அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்த கேள்வி, காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி இவற்றை அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அப்போ இதுக்கு சரி அகர வரிசை இதை பார்த்தோன்னே நம்ம வந்து அந்த 7 பருவத்தை வரிசைப்படுத்திடுவாங்களா அப்படின்னு நினைக்கிறேன். நானும் ஒரு நிமிஷம் எக்ஸாமில் அப்படி தான் நினச்சேன். 7 பர்சன் கரெக்டாக தானே கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன வரிசைப்படுத்தணும். திருப்பியும் கொஸ்டினை பார்த்தேன், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு யோசித்து அதுக்கப்புறம் போட்டேன். சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்து பிழை திருத்துக. கூற்று, ஒரு அணில் மரத்தில் ஏறியது. காரணம், உயிரெழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா ஓர் அணில் அப்படி தான் வரும், ஒரு அணில் அப்படின்னு வராது. இப்போ சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கூற்று தவறு, காரணம் வந்து சரி. இது ஒரு இதுக்கும் நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருப்போம், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துருங்க. அடுத்து ஊர் பெயர்களோடு மருவு சொற்களை பொறுத்துக. ஊர் பெயர்களோடு மருவு சொற்கள். தேவக்கோட்டை, இது ஈஸியாக போட்டிருக்கலாம். தேவக்கோட்டை, தேவோட்டை, கோவம்புத்தூர், கோவை, பூந்தமல்லி, பூனமல்லி, சோழநாடு, சோநாடு. அடுத்த கேள்வி, இரு பொருள் தருக. தாரணி அப்படின்னா ஆப்ஷன் டி, பூமி, உலகம். 17, ஒரு பொருட்பன்மொழியில் மீமிசை ஞாயிறு எனும் சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறி அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீமிசை ஞாயிறு அப்படின்னுங்கிற ஒரு பொருட்பன்மொழிக்கு மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. உணர்த்தும் பொருள் மீமிசை அப்படின்னா வந்து மேல். இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். அதாவது மீமிசை அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் கணங்க மேல் கீழ் அப்படி வரும். இப்போ மீமிசை அப்படின்னா அதுக்கு மீனிங் வந்து மேல் பகுதி. இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். பொருந்தாத சொல்லை கண்டறிக. முரல், வகுளி, வாழை, வியாழம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42 ஆகும். கழக தமிழ் அகராதி 1964, பாவானந்த தமிழ் சொல்லகராதி 1925, வெற்றி தமிழ் அகராதி 1992 ஆகிய இம்மூன்று அகராதிகளை கொண்டு தொகுக்கப்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழிகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை ஆப்ஷன் டி, 70. அடுத்து, உறவோர் ஆயின் உறவோர் ஆக, மடவம் ஆக, மடந்தை நாமே. இப்பாடர் வழியில் உள்ள எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. சரியான விடை ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க, உறவோர் மற்றும் மடவம். அடுத்து, ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கும் எடுத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குறியை கண்டறிக. அதாவது ஒருவர் அல்லது ஒரு நூல் குறித்து கூறும் கூற்றை விளக்கும் இடத்துல வந்து பயன்படுத்த நிறுத்தற்குறி என்னன்னு கேட்டிருக்காங்க. முக்கார் புள்ளி. ஆப்ஷன் சி கரெக்டு. அடுத்து, பொறுத்துக. சாந்து அறை, குருவி ஒப்பு, சுனை குடை, அருவி இழிதல், அழிவி இழிதல். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, ஒளிமரபை கண்டறிக. புல் அப்படின்னா புல், இந்த புல் அப்படின்னா தாவரம், இந்த புல் அப்படிங்கிறப்ப தாவரம் வரும். இந்த புல் அப்படின்னா பறவை, பறவை தான் வரும். இப்போ பறவை சிமிலிக்கும். சரியான விடை வந்து சிமிலிக்கும். பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிக. சரியான விடை பார்த்தீங்கன்னா பூமி சுழல்கிறது. கண்ணன் நேற்று வருவான் தப்பு, அன்பு நாளை வந்தான் தப்பு, கவின்மொழி வருவாள் அதுவும் தப்பு, பூமி சுழல்கிறது இதான் சரி. இதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து, கூற்று, யானைகள் விரைந்து ஓடியது. காரணம், யானைகள் என்ற பலவின் பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன் பால் விகுதியை இடம்பெற வேண்டும். இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். யானைகள் விரைந்து ஓடியது வராது, ஓடின அப்படின்னு வரும். அது என்ற ஒன்றன் பால் விகுதியை இடம்பெற வேண்டும், அதுவும் தப்பு. அப்போ கூற்றும் தப்பு, காரணம் தப்பு. அடுத்த கேள்வி, பிறவினை தொடரை கண்டறிக. சரியான விடை பார்த்தீங்கன்னா அரசன் மாலை அணிவித்தான். அரசன் வந்து மாலை இன்னொருத்தவங்களுக்கு அணிவிக்கிறது. அப்போ பிறவினை தொடர். அடுத்து, எவ்வகை வினை என்பதை கண்டறிக. இரண்டாம் வேற்றுமையில் அடுத்து எவ்வகை வினை என்பதை கண்டறிக. இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும், முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் வாரும் வினை எப்போது நிகழும்? செய்வினை செயற்பாட்டு வினையாக மாறும்போது நிகழும். இரண்டாம் வேற்றுமையிலிருந்து முதல் வேற்றுமையாகவும், முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறுவது செய்வினை செயற்பாட்டு வினையாக மாறும்போது. அடுத்து,
வரலாற்றியல். ஒயிட் ஹால் என்னும் சொல்லிற்கிணை சொல்லை கண்டறிக. ஒயிட் ஹால் அப்படின்னா பிரிட்டானிய அரசு அலுவலகம். பிரிட்டானிய அரசு அலுவலகம். இணையான தமிழ் சொற்களை கண்டறிக. இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா 4, 1, 3, 2. டார்க் ஃபைபர். டார்க் ஃபைபர் அப்படின்னா இருட்டு இலை. ஃபைபர்னா இலை, டார்க் அப்படின்னா இருட்டு. அதை ஞாபகம் வச்சு போட்டிருக்கலாம். அடுத்து டெமன் அப்படின்னா பின்னணி நிரல். அதுக்கடுத்து டார்கஸ்ட். டார்கஸ்ட் அப்படின்னா மிகு இருள்மை. டென்சிட்டி அப்படின்னா எல்லாருக்குமே தெரியுமே அடர்த்தி. மிகு இருள்மை அடர்த்தி. டென்சிட்டி அப்படின்னா அடர்த்தி. சரியான விடை 4, 1, 3, 2. அடுத்த கேள்வி, புவியியலில் அட்வான்ஸ் என்னும் சொல்லிற்கு இணையான கலைச்சொல் தருக. அட்வான்ஸ் அப்படின்னா கடற்கரை இயக்கம். கடற்கரை இயக்கம். பொறுத்துக. இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3. அடுத்த கேள்வி, கலைச்சொலுக்கு நேரான தமிழ் சொல் தருக. வெட்ரான் அப்படின்னா திறனாளர். வெட்ரான் அப்படின்னா திறனாளர். இதுக்கு கலைச்சொலுக்கு இணையான தமிழ் சொல்லை கொண்டறிக. கிளாசியர் அப்படின்னா பனி ஆறு. கிளாசியர் அப்படின்னா பனி ஆறு. தனிமரம் காடாதல் இல் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள். தனிமரம் காடாதல் இல் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள் பகையை நீக்குதல். நம்ம சேனலில் கூட இந்த பழமொழி உணர்த்தும் எங்கே எடுத்திருக்காங்க அப்படின்னு புக்கில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துங்க. இது பழமொழி 400 மூலமும் முறையும் முன்றுரை அறையினார் எழுதின புக்கில் 400 பழமொழிகளுக்கும் அதுக்கு மீனிங் கொடுத்துருக்காங்க. அதில் 106வது பேஜில் உள்ள பழமொழி தான் எடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க. தனிமரம் காடாதல் இல், அதாவது பகையை நீக்குதல் அப்படின்னு தான் இதோட மீனிங். அடுத்து, அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிறப்பயக்கும் நற்பாலவை. இக்குறள் உணர்த்தும் பழமொழியை கண்டறிக. குறள் உணர்த்தும் பழமொழி பார்த்தீங்கன்னா ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே. ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே. அடுத்த கேள்வி, மரபு தொடர்களுக்கு ஏற்ற பொருளை கண்டறிக. சரியான விடை பார்த்தீங்கன்னா 4, 3, 2, 1 கொடுத்துருக்காங்க. 4, 3, 2, 1. கைகூடுதல் சித்தி அடைதல். ஈரோட்டு அப்படின்னா உறுதியின்மை. அகட விகடம் அப்படின்னா தந்திரம். அடரடி படரடி அப்படின்னா பெருங்குழப்பம். அடுத்த கேள்வி, மரபு தொடரை தேர்ந்தெடுக்க. காட்டில் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும். காட்டில் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும். அடுத்து, ஊமையால் விளக்கப்பெறும் பொருளை கண்டறிக. சரியான விடை பார்த்தீங்கன்னா 3, 4, 2, 1. அலை ஓய்ந்த கடல் போல அமைதி. அடியற்ற மரம் போல வீழ்தல். மத்தில் அகப்பட்ட தயிர் போல மடம் உறைந்தல். புயலில் சிக்கிய பூங்கொடி போல நடுங்குதல். அடுத்த கேள்வி, உயிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல. இத்தொடரில் உயிர் சுற்று என்பதன் பொருள் நகைச்சுற்று. உயிர் சுற்று அப்படின்னா நகைச்சுற்று. அடுத்த கேள்வி, பொறுத்துக. கால் புக் அப்படின்னா மறுகவனிப்பு பதிவேடு. ரெக்கார்ட் இஷ்யூ ரெஜிஸ்டர் அப்படின்னா பதிவேடு வழக்கு குறிப்பேடு. பேப்பர் ஷூட் ரெஜிஸ்டர்னா வறியவர் வழக்கு பதிவேடு. ஃபேர் காப்பி ரெஜிஸ்டர்னா செம்மைப்படி பதிவேடு. அடுத்த கேள்வி, அடாரிங் எனும் ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் கண்டறிய. போற்றுதல். அடாரிங் அப்படின்னா போற்றுதல். அடுத்த கேள்வி, தோழன் என்று பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது. தோழன் அப்படிங்கிற பொருள் சொல் காம்ரேட் அப்படிங்கிறது எந்த சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு மொழி சொல். அடுத்த கேள்வி, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தாராபாரதி, ஆசிய ஜோதி, முடியரசன் வீரகாவியம், கவிமணி இதய ஒளி, ரசிகமணி விரல் நுனி வெளிச்சங்கள். சரியான விடை பார்த்தீங்கன்னா முடியரசன் வீரகாவியம். இதுதான் கரெக்டாக இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. தாராபாரதி விரல் நுனி வெளிச்சங்கள். தாராபாரதி அப்படிங்கிறது விரல் நுனி வெளிச்சங்கள் வரும். கவிமணி ஆசிய ஜோதி, ரசிகமணி இதய ஒளி. அப்போ இதுக்கு முடியரசன் மட்டும்தான் கரெக்டு. முடியரசன் வீரகாவியம். அடுத்து, பூட்கை என்ற சொல்லின் பொருளை தேர்வு செய்க. பூட்கை அப்படின்னா குறிக்கோள். பூட்கை அப்படின்னா குறிக்கோள். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவநேய பாவனார். தேவநேய பாவனார். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஆன்சர்லாம். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதத்தை கண்டறிந்துங்க. கடைச்சங்க காலத்தில் எழுத்துக்களை கண்ணெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்டு.
ஏலாதி இடம்பெறாத மருந்து பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3 மட்டும் கண்டங்கத்திரி தான் ஏலாலியில் இடம்பெறாத மருந்து பொருள். பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தெரிவு செய்க. தூற்றின் கண் தூவிய வித்து. தூற்றின் கண் தூவிய வித்து சரியான விடை ஆப்ஷன் டி திரிகடிகம். அடுத்து கூற்று அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. காரணம் ஒருவனுக்கு அதைவிட சிறந்த செல்வம் வேறு உண்டா அப்படின்னு வரும். அப்போ வந்து காரணம் வந்து தப்பு. கூற்று மட்டும் அழிவில்லாத சிறந்த செல்வம் வந்து கல்வி தான். அடுத்து சரியான சொற்றொடரை தேர்வு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்க. தாம் கற்றவரை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தேர்வு செய்க. தகுதியான் வென்று விடல் சரியான விடை. பொறுமையால் நம்ம வந்து தகுதியால் வென்று விடலாம். அடுத்த கேள்வி தொடரமைக்க. விரிந்தது விரித்தது. மாலை நேரத்தில் அல்லியின் இதழ்கள் விரிந்தன மயில் தொகை விரித்தது. ஆப்ஷன் டி கரெக்டு. அடுத்து 53 கூற்று கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகம். காரணம் 2 சொற்களுக்கிடையே என்ற ஒற்று மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும். கூற்று சரி, காரணம் சரி. 54வது கேள்வி தமிழ் சொல்லை கண்டறிக. உடுக்கை. 55 திவான் பகதூர் பவானந்தம் பிள்ளை தனது தமிழகராதியின் பின் இணைப்பில் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிறமொழி சொற்களை கூறியுள்ளவாறு பொறுத்துக. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3, 1, 4, 2. போர்ச்சுகீசிய மொழி வந்து 6, தெலுங்கு மொழி வந்து 34, அரபு பாரசீக இந்துஸ்தானி வந்து 411, ஆங்கில மொழி வந்து 486. அடுத்த கேள்வி பெயரச்சங்களின் வகை அறிந்து பொறுத்துக. நிகழ்கால பெயரச்சம், உடன்பாட்டு பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம், ஈறுகெடாத பெயரச்சம். இந்த பக்கம் இல்லாத பொருள் அறிந்த பையன், ஓடுகிற குதிரை, அறியாத குழந்தை. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 3, 2, 4, 1. அடுத்த கேள்வி ஓலக்கம் என்னும் சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிக. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஓல். அப்படிதான் சரியான விடை. பொறுத்துக. அணிகம் 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 அணங்கு. காமன் சிவிகை படையில் ஓரளவு ஊர்தி. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. அடுத்த கேள்வி 59 கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று வினவ பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும். ஏ யா ஆ ஓ என்னும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஆகும். காரணம் இவ்வினா எழுத்துக்களை இடைவினா எழுத்துக்கள் என குறிக்கலாம். சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கூற்று சரி, காரணம் சரி. அடுத்து கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களிலும் இன எழுத்துக்கள் உண்டு. காரணம் உயிரெழுத்துக்களில் குறிலும் நெடிலும் நெடிலும் குடிலும் இன எழுத்துக்கள் ஆகும். சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி பொறுத்துக கொடுத்துருக்காங்க. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 4, 2, 1, 3. அடுத்த கேள்வி பொறுத்துக தான். இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2, 4, 3, 1. அடுத்து சேர்த்து எழுதுக. பலா கூட்டல் அருமை பலா வறுமை. பலா கூட்டல் அருமை பலா வறுமைன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பிரித்து எழுதுக. கங்கௌகம் கங்கௌகம் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. சரியான விடை ஆப்ஷன் டி கங்கா கூட்டல் ஒகம். கங்கா கூட்டல் ஒகம். அடுத்து கோரல் கொள்ளுதல் போன்ற பொருட்களை தரக்கூடிய ஒரு சொல்லை கண்டறிக. கோரல் கொள்ளுதல் அப்படின்னா ஆப்ஷன் டி ஆடுதல். 66 பறவை, பூ, நீக்கம், அழிவு ஆகிய பொருட்களை தரும் ஓரெழுத்து பொருள் வந்து வி. வி வி இது நிறைய டைம் ரிப்பீட்டட் கொஸ்டின். வி பற்றி நிறைய கேட்டிருக்காங்க. வீணா பூ, நீக்கம், அழிவு, விலங்கு, பறவை இந்த பொருளை தரும். இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அடுத்து நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவரின் பெயர் டேஸ் என்ற பெயரால் அறிப்பர். நாட்டில் வந்து பின்னால் நிகழப்போகிறத வந்து முன்னாடியே அறியவர் வந்து நீரவர் அப்படின்னு சொல்கிறாங்க. குதிர்தல் இணையான வேறு சொல்லறிக அப்படின்னா படிதல். குதிர்தல் அப்படின்னா படிதல். எழுத்து பிழையற்ற சொற்றொடரை தேர்வு செய்க. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எலும்பி இருக்க வேண்டும் என எலும்பி இனிதாக தோன்றும் அழகு. அடுத்து 70வது கொஸ்டின்
பொருத்தமானதை தேர்வு செய்க. மலை, வெற்பு, சிலம்பு, பொறுப்பு. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் மலை தரும் வேறு சொற்கள், வெற்பு எனும் பொருள் தரும் சொல் என்ன, இந்த மாதிரி இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். பழைய கொஸ்டின்லாம் கோத்ரோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வெற்பு, சிலம்பு, பொறுப்பு. அடுத்து ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்க. களி அப்படின்னா போர், களி அப்படின்னா மிகுதி. அடுத்த கேள்வி, அரைப்புள்ளி அமையும் இடங்கள். அரைப்புள்ளி அமையும் இடங்கள். கூற்று, கபிலர் பாரியை கண்டார், புகழ்ந்து பாடினார், பரிசு பெற்றார். காரணம், கபிலர் என்ற ஓர் எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிந்துள்ளது. இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா கூற்றும் சரி, காரணம் சரி, இரண்டுமே சரி. 73. ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். இவ்வாக்கியத்தில் சரியான இடத்தில் கால் புள்ளி இடுக. இதற்கு வந்து சரியான விடை ஆப்ஷன் ஏ தான். ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். அடுத்த கேள்வி, பொறுத்துக. விலங்குகள் இளமை பெயர். நவ்வி மரி, முதலை பார்ப்பு, உடும்பு அப்படின்னா ஓந்தி, மீன் கெண்டை சினை. அப்போ சரியான விடை 4, 3, 2, 1. புல்லின் உறுப்பை கண்டறிக. புல்லின் உறுப்பு பார்த்தீங்கன்னா ஓலை. அடுத்த கேள்வி, அக்ரிணி தொடரை கண்டறிக. அக்ரிணி தொடர்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் கூடினர், இது உயர்திணை வரும். மாணவர்கள் விளையாடினர், இதுவும் உயர்திணை வரும். ஆசிரியர்கள், அதுவும் உயர்திணை வரணும். அப்போ அக்ரிணி பார்த்தீங்கன்னா மலர்கள் மலர்ந்தன தான் வரும். ஒருமை பன்மை பிழை இருந்து சரியான தொடர் எழுதல். சரியான விடை பார்த்தீங்கன்னா சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது. சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது. அடுத்து 78வது கேள்வி, கீழ்கண்பனவற்றுள் இடைச்சொல் தொடரை கண்டறிக. இடைச்சொல் தொடர் பார்த்தீங்கன்னா அம்மா, அம்மா, வாலி. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். இடைச்சொல் பற்றி நிறைய டைம் டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டட் கேட்டிருக்காங்க. அடுத்து, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். பாடறிந்து ஒழுகுதல் பண்பு எனப்படுவது. இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அடுத்த கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. விஷுவல் ஸ்கேனர் அப்படின்னா கட்புல மேவி. கட்புல மேவி. அடுத்து, பொறியியலில் ஆங்கரேஜ் என்னும் சொல்லின் ஆங்கில சொல்லுக்கு கலைச்சொல் கண்டுபிடிக்க. ஊன்றுதலை. ஆங்கரேஜ் அப்படின்னா ஊன்று தலை. அடுத்த கேள்வி, மோனோபோலி கண்ட்ரோல் என்ற கலைச்சொல்லுக்கான தமிழ் சொல்லை கண்டறிக. தனி வல்லாண்மை கட்டுப்பாடு. தனி வல்லாண்மை கட்டுப்பாடு. அடுத்த கேள்வி, இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3, 4, 1, 2. அடுத்து பேராகிராஃப் கொடுத்து அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 84வது கொஸ்டின், தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் அருவி பார்த்தீங்கன்னா குற்றால அருவி. அடுத்து, தமிழ் வளர்ச்சித்துறை கொள்கை விளக்க குறிப்பு 2024, 25 கனவு இல்ல திட்டத்தின் சார்பாக ஒவ்வொரு நிதியாண்டிலும் எத்தனை விருதாளருக்கு இல்லம் வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. அடுத்து, கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமோ என்ற பழமொழி பொருள் கண்டறிக. என்னன்னு பார்த்தீங்கன்னா குறைந்து மதிப்பிடாதே. குறைந்து மதிப்பிடாதே. மரபு தொடர் கேட்ட பொருளை கண்டறிக. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. 4, 3, 2, 1. அடுத்து, வேலை பிசகு என்ற மரபு தொடரின் பொருள் தருக. வேலை பிசகு அந்த மரபு தொடரின் பொருள் பார்த்தீங்கன்னா தீய காலம். ஆப்பசைந்த குரங்கை போல என்ற ஓமை தொடர் உணர்த்தும் சரியான பொருள் பார்த்தீங்கன்னா வேதனை. கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து வினாக்களுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் வ.உ.சி. சிதம்பரனார். வ.உ.சி. சிதம்பரனார். வ.உ.சி. சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? பாரதியார். வ.உ.சி. அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் பார்த்தீங்கன்னா தமிழ், ஆங்கிலம். ப்ரொபோசல் என்னும் சொல்லிற்கு இணையான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா கருத்துரு. இதுவும் ரிப்பீட்டட் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான். ப்ரொபோசல் என்னும் சொல்லுக்கு இணையான சொல் பார்த்தீங்கன்னா கருத்துரு. இரிகேஷன் டெக்னாலஜி என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசன தொழில்நுட்பம். இரிகேஷன் டெக்னாலஜி என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசன தொழில்நுட்பம். அடுத்த கேள்வி, தமிழக அரசியல் வானில் கல்வியில் இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்லாமில் திகழ்கிறார் என்று புகழுரைத்தவரை கண்டறிக. யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா தான் சொல்லியிருப்பாரு. அடுத்து,
டி.கே. சிதம்பரம் நாடுடன் தொடர்பில்லாதது எது? டி.கே. சிதம்பரம் நாடுடன் தொடர்பில்லாதது 4 மட்டும். அவர் வந்து பேராசிரியர் இல்லை. அடுத்து கூற்று காரணம். உவே சாமிநாதர் அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா உவேசா என்று அழைக்கப்படுகிறார். அழிவு நிலையில் இருந்த வெவ்வேறு சுவடிகளை பலமுறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக இலக்கியங்களை வழங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியினை மேற்கொண்டார். இதற்கு வந்து ஆப்ஷன் பி கூற்று காரணம் இரண்டுமே சரி. அடுத்து கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்க. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3 மட்டும். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் வந்து ராஸ் பாதிரியார் கிடையாது, குமரிலப்பட்ட. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். பார்த்துருந்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அடுத்து நான்மடிக்கை என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் இயற்பெயர் விளம்பி நாகனார். விளம்பி அப்படிங்கிறது ஊர் பெயர், நாகனார் அப்படிங்கிறது புலவரோட இயற்பெயராக இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து நூல் குறிப்பில் படிச்சிருப்போம். அதை ஞாபகப்படுத்தியிருந்தீங்கன்னா போட்டிருக்கலாம். நான்மடிக்கடிகை நூலின் ஆசிரியர் விளம்பி நாகனார். மண்ணோடிசைந்த மரத்தனையர் என வள்ளுவர் யாரை சுட்டிக்கிறார்? இரக்கம் இல்லாதவர். மண்ணோடிசைந்த மரத்தனையர் அப்படிங்கிற வள்ளுவர் வந்து இரக்கம் இல்லாதவர் தான் சொல்கிறாரா? அவ்வளோதான். 100 கொஸ்டின்ஸ் வந்து தமிழில் பார்த்தாச்சு. கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தமிழில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, ஜிகேயில் எவ்வளோ ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த குரூப் 2க்கு நம்ம படிக்கும்போது தமிழில் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம அட்வான்ஸாக அவுட் சோர்ஸ் வந்து நிறைய கலெக்ட் பண்ணி படிப்போங்க. ஜிகேயில் பார்த்தீங்கன்னா 25 மேத்ஸ் கொஸ்டினுக்கும் நான் வந்து ஆன்சர் இப்போ வந்து போட்டிருக்கேன் டீட்டெயிலாக ஒரு வீடியோ. பார்க்காதவங்க அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துருங்க. 101வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 102வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. 2024-25ஆம் ஆண்டை தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கையின்படி அதன் உற்பத்தி திறனை பொறுத்து பின்வருவனவற்றை ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துக. 1, 2, 3 இதுதான் கரெக்டு. அடுத்து தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்த சட்டம் பற்றிய தவறான கூற்றினை கண்டுபிடிப்பீங்க. 2 மற்றும் 4 தான் தப்பு. அடுத்து 104வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ மட்டும் சரி, அதாவது கூற்று மட்டும் சரி, காரணம் வந்து தவறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 105வது கொஸ்டினுக்கு பி தான் சரி, பி தான் சரியான ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து சூரிய கட் முஃப்ட் பிஜிலி யோஜனா என்ற திட்டத்தின் நோக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வீடு கூரைகளில் சூரிய ஒளி மின்சாரம் நிறுவது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து 107க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கூற்று சரி காரணம் சரி, கூற்று காரணத்தை வந்து சரியாக விளக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 1793இல் காரன்வாலிஸ் பிரபுவின் கிழக்கிந்திய வணிக குழுவின் ஆட்சியின் கீழ் ஜமீன்தாரி முறை கொண்டு வரப்பட்டது. இம்முறையினால் ஜமீன்தார்கள் முழு நிலத்தின் உரிமையாளர்களாக தங்களை அறிவித்துக் கொண்டனர். ஆமாம், ஜமீன்தாரி முறை வந்து ஜிகேல ரிப்பீட்டட் கொஸ்டின். 1793 தான் ஜமீன்தாரி முறை கொண்டு வரப்பட்டது காரன்வாலிஸ் பிரபு. இதனால் ஜமீன்தார்கள் நிலத்தின் முழு உரிமையாளர்கள் ஆயினர். அடுத்து 108வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். ஜிஎஸ்டி பற்றி சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரியானது விரிவான பல படிநிலைகளை இலக்கு அடிப்படையில் ஒவ்வொரு மதிப்பு கூட்டின் போது விதிக்கப்படுகிறது. இதன் நோக்கம் ஒரே வரி, ஒரே நாடு, ஒரே சந்தை. அடுத்து 109வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2, 1, 3, 4. இதை நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். நிதியமைச்சர்களோட பட்டியல் வந்து கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு வந்து டாக்டர் நெடுஞ்செழியன் வருவாங்க, அதுக்கப்புறம் தான் பன்னீர்செல்வம், அதுக்கப்புறம் திரு பழனிவேல் தியாகராஜன், இப்போ வந்து தங்கம் தென்னரசு அவர்கள் தான் வந்து நிதியமைச்சராக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நெடுஞ்செழியன் அவர் வந்து அதிக முறை, அதாவது 14 முறை பட்ஜெட்டை வந்து வாசிச்சிருப்பார். அதிக முறை நிதி அறிக்கையை வாசித்தவர் பார்த்திங்கன்னா டாக்டர் நெடுஞ்செழியன். அடுத்த கேள்வி 110க்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ஏ ஆரும் சரி, ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும். நம்ம வந்து 5ஆண்டு திட்டங்களில் வந்து வீடியோ போட்டிருப்போம். 1966-69 திட்ட காலம், ஆண்டு திட்டம் மற்றும் திட்ட விடுமுறை காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏனென்றால் சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் ஏற்பட்ட மோதல்கள், இதை வந்து அதில் கொடுத்துருப்போம், பார்த்துருந்தீங்கன்னா ஈஸியாக போட்டிருக்கலாம். அடுத்த கொஸ்டின் 111க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. கூற்று தவறு ஆனால் காரணம் சரி. தமிழகத்தில் வாழ்ந்த மூவேந்தர்களின் பெருமை
ஆட்சி திறம் பற்றி ஒரு சில கருத்துக்கள் மட்டுமே திருவள்ளுவர் தமது குறட்பாவில் தந்துள்ளார். மன்னர்களின் ஆட்சி திறம் பற்றிய கருத்துக்களை கூற வேண்டும் என கருதினார். இதுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அடுத்து திருக்குறளில் அமைந்துள்ள துறவரவியலில் அதிகாரத்தின் எண்ணை குறிப்பிடுக. கொஸ்டின் துறவரவியல். சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 13. வள்ளுவரும் குறளும் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கி.ஆ. பே. விஸ்வநாதம். வள்ளுவரும் குறளும் என்ற நூலின் ஆசிரியர் விஸ்வநாதம். அடுத்து திருவள்ளுவர் உருவத்தினை முதலில் ஓவியமாக வரைந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேணுகோபால சர்மா. அடுத்து சூஸ் த ரைட் மேட்சஸ். சரியான விடையை கண்டறிக. நியூ இந்தியா பாரதியா, தேசபக்தன் வாவே சுப்பிரமணியம், நவசக்தி திருவி கல்யாண சுந்தரம், தி ஹிந்து ஜி சுப்பிரமணியம் சொல்லியிருக்காங்க. சரியான விடை பார்த்தீங்கன்னா 2, 3 தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நியூ இந்தியா அப்படிங்கிறது பிரம்ம ஞான சபையோட பத்திரிகை, அன்னிபெசன்ட் அம்மையோடது. அடுத்தது தேசபக்தன் அப்படிங்கிறது வாவே சுப்பிரமணியன், தி இந்து அப்படிங்கிறது சுப்பிரமணியனுக்கு, நவசக்தி தேசபக்தன் இது ரெண்டுமே திருவி கல்யாண சுந்தரம் தான். அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2, 3 தான் சரி. நியூ இந்தியாவும் தப்பு, தி இந்து அப்படிங்கிறதும் தப்பு. அடுத்து 116வது ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிரம்மஞான சபை பற்றி சரியான வாக்கியங்களை தேர்வு செய்க. இது பார்த்தீங்கன்னா குரூப் 1லேயே இதே தலைப்பில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்க்க அந்த டாபிக் ரிலேட்டடாக நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஜிகேல ஆன்சர் பண்ணிடலாம். இதற்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 தான் சரி. மேடம் பிளாவட்ஸ்கி மற்றும் கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் ஆகியோரால் பிரம்மஞான சபை நியூயார்க்கில் தோற்றுவிக்கப்பட்டது. இது சரிதான். 1888 இந்தியாவில் அன்னிபெசன்ட் அம்மையார் இணைந்தார். இது தப்பு. 1893 தான் இதோட தலைமையை ஏற்றிருப்பாரு. 1889 இணைஞ்சிருப்பாரு. இணைந்தது 1889, தலைமை ஏற்றது 1893. இதன் தலைமையகம் சென்னை அடையாற்றில் உள்ளது. 1882 மாற்றிருப்பாங்க. அப்போ 1, 3 மட்டும் சரி. பிரம்மஞான சபையை பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் பார்த்துருங்க. அடுத்து 117வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 1925 ஈவேரா பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். கரெக்டு. சுயமரியாதை இயக்கத்தின் அதிகப்படிய செய்தித்தாள் நியூ இந்தியா கிடையாது. விடுதலை, குடியரசு, ரிவோல்ட் இந்த மாதிரி ஒரு 5 பத்திரிகை இருக்கும். அடுத்து 118க்கு ஆன்சர் கீழ்கண்ட கூற்றுகளை கொண்டு தவறான விடையை கண்டறிக. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 தவறு. அடுத்த கேள்வி 119க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1, 2, 3 மற்றும் சரி. 1, 2. காங்கிரஸ் கட்சி 1923 சென்னையில் நடந்த தேர்தலை புறக்கணித்தது. கரெக்டு தான். சுயராட்சி கட்சி 11 இடங்களில் வெற்றி பெற்றது. சென்னையில் நீதி கட்சி அமைச்சரவை அமைத்தது. காமராஜர் சென்னையில் ஒத்துழையாமை இயக்கத்தை வழிநடத்தினார். அது தப்பு. அடுத்து 120க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4, 3, 2, 1. 4, 3, 2, 1. 121க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி. 1 மற்றும் 2 சரி. 122க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா குறியிடாத RNA என்ற முக்கிய பணியை வைக்கிறது அப்படின்னா மரபணு கட்டுப்பாடு. 123க்கு ஆன்சர் பி 1, 2 மற்றும் 4 சரியானவை. 124க்கு ஆன்சர் சி. 125க்கு ஜனவரி 29, 2025. 126க்கு ஆன்சர் சி. 127க்கு ஆன்சர் சி. இந்திய அரசமைப்பின் 42வது திருத்தச் சட்டம் கொண்டு வரப்போட்டது. இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி. 42வது திருத்தச் சட்டம் 1976. அப்போ பிரதமராக இருந்தவங்க பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி. 128க்கு ஆன்சர் சி. 129க்கு ஆன்சர் பி. 129க்கு ஆன்சர் பி. 130க்கு ஆன்சர் பி. ரெண்டுமே கூற்று. ரவீந்திரநாத் தாகூர் சர்பட்டத்தை துறந்தார். 13 ஏப்ரல் 1919 அமிர்தசரஸில் நகரில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது. இதற்கு பார்த்தீங்கன்னா கூற்றும் சரி, காரணமும் சரி. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். ரவீந்திரநாத் தாகூர் நைட்வுட் பப்பத்தை எப்போ திறந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
ஜாலியன் வாலாபாக் படுகொலையின் போது ரவீந்திரநாத் எந்த பட்டத்தை வந்து துறந்தார்? எந்த நிகழ்வின் போது ரவீந்திரநாத் தாகூர் வந்து சர்பட்டத்தை துறந்தார்? இந்த மாதிரி நிறைய டைம் இந்த ரவீந்திரநாத் தாகூர் ஜாலியன் வாலாபாக் படுகொலை இந்த நைட்வுட் பட்டம் வந்து துறந்தார், அதை வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 131 ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் மாநாடு வந்து 1885 டிசம்பர் 28 பம்பாயில் நடைபெற்றது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு பகுதியில் இருந்து 21 பேர் கலந்து கொண்டனர் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. கூற்று மற்றும் காரணம் சரி, ஆனால் கூற்று சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு பகுதியிலிருந்து 21 பேர் வந்து கலந்துருக்காங்க. அடுத்து 132 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 132 ஆப்ஷன் டி. 2 மற்றும் 4 தப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1920 வந்து மார்ட்டிமர் வீலர் அரப்பா பகுதிகளில் அகழ்வாய்வு நடத்தினார், அது வந்து சரி. மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்துத்தொடர் 26 குறியீடுகளை கொண்டுள்ளது. பிராகிருத கல்வெட்டுகளில் மெலுக்கா என்ற சொல் சிந்து பகுதியை குறிக்கிறது. ஸ்லீலைட் கல்லில் அமைந்த மதகுரு அரசன் மொகஞ்சதாராவில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது மிக நீளமாக கருதப்படும் எழுத்துத்தொடர் வந்து 26 குறியீடுகளை கொண்டது, கரெக்டு. அதே மாதிரி ஸ்டீலைட் கல்லில் அமைந்த மதகுரு அரசன் மொகஞ்சதாராவில் கண்டுபிடிக்கப்பட்டது, இதுவும் கரெக்டு. 2 மற்றும் 4 சரி. இந்த மதகுரு அரசன் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டதும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அடுத்து 133வது ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. 133வது ஆன்சர் பி. 134 ஆன்சர் ஏ. 135 ஆன்சர் சி. 136 ஆன்சர் வந்து டி. 137 ஆன்சர் வந்து சி. 137 ஆன்சர் சி. 138 ஆன்சர் பி. இந்த பாரத ரத்னா அரேஞ்ச்மெண்ட்டும் நம்ம ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதாவது 1954 இந்த விருதுகள் வந்து கொடுக்கப்பட்டுட்டு வராங்க. இந்தியாவின் மிக உயரிய விருது அப்படின்னா பாரத ரத்னா தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா தான் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ, அது வந்து கடைசியாக வரும். பத்மஸ்ரீ தான் கடைசி. அடுத்து 139 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4, 3, 1, 2. 140 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8 நாட்கள். இது மேக்ஸ் நம்ம வந்து ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன், பார்த்துருங்க. அடுத்து 141 ஆன்சர் டி. 142 ஆன்சர் ஏ. 143 ஆன்சர் டி. 144 ஆன்சர் ஏ. 145 ஆன்சர் ஏ. 146 ஆன்சர் பி. 147 வந்து 87%. 148 7, 8, 4. 149 46650 பி ஆன்சர். 150 வந்து சி. 151 வந்து 4. 152 வந்து 48. 153 ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. ஏ சரி, ஆனால் 6 வந்து தவறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 154 டி. 155 பி. 156 வந்து சி. 157 பி. 158 இந்தியாவின் பணவீக்கம் அதிகமாக இருப்பதற்கான காரணம் டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு குறைவு, பி தான் ஆன்சர் கரெக்டு. 159 ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி 3, 2, 1, 4. 3, 2, 1, 4. அடுத்து 160 ஆன்சர் சி 3 மற்றும் 4. 161 4. ஆப்ஷன் வந்து டி மட்டும் தவறான இணைப்பு. 162 ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி 1 மற்றும் 4 கரெக்டு. 1 மற்றும் 4 கரெக்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியா திட்டமிடல் பற்றி +2ல் இருக்குது. +2 எக்கனாமிக்ஸில் இதை பற்றியும் ஷார்ட்ஸில் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாம்பே திட்டம் 1940 கரெக்டு. அதுக்கப்புறம் சர்வோதயா திட்டம் 1952 கரெக்டு. காந்திய திட்டம் 1944. மக்கள் திட்டம் 1945 இது ரெண்டையும் மாற்றி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா +2 எக்கனாமிக்ஸில் இருக்குது, திட்டமிடுதல் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் அதுலேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து 163 ஆன்சர் சி. 164 ஆன்சர் ஏ. 165 ஆன்சர் பி 4, 3, 2, 1.
அயோத்திதாச பண்டிதர் ஒரு பைசா தமிழன். ராமலிங்க அடிகளார் அப்படி திருவருட்பா. ஜோதிபா பூலே வந்து குலாம்கிரி. சையத் அகமது கான் பார்த்தீங்கன்னா தத்கிப் ஓல் அக்லு. 166க்கு ஆன்சர் பி. 166க்கு ஆன்சர் பி. 167க்கு ஆன்சர் பி. ராமலிங்க அடிகளாரை பற்றியில் வந்து 1 மற்றும் 3 தான் சரி. அடுத்து 168க்கு ஆன்சர் சி. 169க்கு ஆன்சர் சி. 170க்கு ஆன்சர் சி. வெற்றி வேட்கை அதிவீரம ராமபாண்டியன். நன்னெறி அப்படிங்கிறது வந்து ஔவையார். நீதிநெறி விளக்கம் குமரகுருபர். நல்வழி தான் ஔவையார். நீதிநெறி விளக்கம் குமரகுருபர். நன்னெறி வந்து துரைமங்கலம் சிவபிரகாசர். 171க்கு ஆன்சர் 4, 3, 2, 1. அழகன்குளம் ராமநாதபுரம். வசவமுத்திரம் காஞ்சிபுரம். கொடுமணல் ஈரோடு. கீழடி சிவகங்கை. அடுத்து 172க்கு ஆன்சர் ஏ. 173க்கு ஆன்சர் ஏ. 174க்கு ஆன்சர் தமிழ்நாட்டில் விடியல் பயணம் திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தது? இதுவும் ரிப்பீட்டர் கொஸ்டின் தான். May 8, 2021. இப்படியும் போட்டிருக்கலாம். அந்த ஆன்சர் தெரியாதவங்க ஃபஸ்ட்டு 2021 எலெக்ஷன் வந்தோடனே ஃபஸ்ட்டு சிஎம் அவர்கள் வந்து கையெழுத்திட்ட திட்டம் வந்து தமிழ்நாட்டில் விடியல் பயணம் திட்டம் தான். 175க்கு ஆன்சர் ஏ. அடுத்து 176க்கு ஆன்சர் ஏ. 177க்கு ஆன்சர் பி. 2, 4, 1, 3. 178க்கு ஆன்சர் ஏ. 179க்கு ஆன்சர் பி. 180க்கு ஆன்சர் சி. 181க்கு ஆன்சர் டி. 182க்கு ஆன்சர் 2, 3, 4, 1. 183க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை இயக்குநரகத்தின் இலவச அழைப்பு எண் பார்த்தீங்கன்னா 1064, 1965. 184க்கு ஆன்சர் தேர்தல் பற்றிய சரியான கூற்று 1 மற்றும் 2 மட்டும் சரி. 2003 எல்லா மாநிலங்களிலும் தேர்தல் வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தப்பட்டது. மக்களவைத் தேர்தல் 2024 வாக்குப்பதிவு இயந்திரம் மட்டும் பயன்படுத்தப்படும் என்று வரலாற்று முடிவை எடுத்துள்ளது தேர்தல் ஆணையம். சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 1 மற்றும் 2 தான் சரி. 185க்கு ஆன்சர் பி. 186க்கு ஆன்சர் பி. 1 மற்றும் 3 சரி. 1 மற்றும் 3 சரி. அரசமைப்பு வழிகாட்டும் நெறிமுறைகள் 36லேருந்து 51 வரை கொடுக்கப்பட்டுள்ளது. அரசமைப்பை உருவாக்கியவர் இந்த சிந்தனையை ஸ்பானிஷ் அரசியலமைப்பிலிருந்து எடுத்தனர் அப்படிங்கிறது தப்பு. அயர்லாந்து அரசியலமைப்பிலிருந்து தான் எடுத்திருப்பாங்க. அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் என்பது அரசின் ஆன்மாவாகும் அப்படின்னு அம்பேத்கர் வந்து சொல்லியிருப்பார். அப்போ 1 மற்றும் 3 தான் சரி. ஆப்ஷன் பி. 1 மற்றும் 3 சரி. அடுத்த கேள்வி 187க்கு ஆன்சர் வந்து சி. கூற்று சரி, காரணம் வந்து தவறு. இந்திய அரசியலமைப்பு உள்ளடக்கம் கூட்டாட்சி அரசியலமைப்பை வந்து உள்ளடக்கியது. இது வந்து USA போல் இரட்டை குடியுரிமையை வழங்கியது அப்படிங்கிறது வந்து தவறு. 188க்கு ஆன்சர் வந்து பி. இந்திய அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழா தன்மையை கொண்டுள்ளது சரி. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படையை மாற்றாமல் இதுவரைக்கும் 100க்கும் மேற்பட்ட மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது வந்து தவறு. அடுத்து 189க்கு ஆன்சர் வந்து ஏ. 6×5 மீட்டர் ஸ்கொயர். 190க்கு ஆன்சர் 57. 191க்கு ஆன்சர் வந்து 8. 192க்கு ஆன்சர் 3 ஆப்ஷன் ஏ. 193க்கு ஆன்சர் வந்து ஏ. x² - x + 1. 194க்கு ஆன்சர் வந்து சி. 21/64. 195க்கு ஆன்சர் பி. 79.48. 196க்கு ஆன்சர் வந்து ஏஹெச். 197க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 57. 198க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 199க்கு ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏ. 199க்கு ஆப்ஷன் ஏ. 200க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 5/36. இந்த மேக்ஸ் எல்லாம் வந்து டீட்டெயிலாக நான் வந்து கொடுத்துருக்கேன் வீடியோ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே எது எது தப்பு எது கரெக்டுன்னு நீங்கள் இதை பார்த்துருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ ஜிஎஸ்சில் ரைட்டு, ஜென்ரல் தமிழில் எவ்வளோ கொஷின்ஸ் ரைட்டு, மேக்ஸில் எவ்வளோ ரைட்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.